வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், கேட்டுக்கோங்க. இது நடந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷத்துக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். நான் வந்து காரைக்குடியில் சேது டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் இப்போ தான் 2 வருஷமாக தான் இறந்துட்டார். அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அக்கா வந்து ஆஸ்பத்திரிக்கு வரப்போ பழக்கம். அவங்க வந்து ஐயர் வீடு. அங்கே வந்து இந்த சைடு காரைக்குடி ஓனாசிறுவைன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு இருக்காங்க. அவங்க வந்து ஐயர் வீடு. அவர் அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கார். அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும், சரிங்களா. அந்த பையனை வந்து தேவகோட்டா குருகுலம்னு ஸ்கூல் இருக்குது. அப்போ அந்த அந்த பையனை வந்து முன்னாடி சேர்த்து படிக்க வச்சுருந்தாங்க. அந்த பையனுக்கு அந்த குழந்தை அக்கா ஒன்று இருக்குது. அப்போ இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வர இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அக்கா வந்து புருஷன் வெளிநாட்டில் இருக்கையில் இந்த அக்கா வந்து எப்படி புருஷன் வெளிநாட்டில் இருக்கார், இந்த அக்கா வந்து வேறவங்களோட தொடர்பாக இருந்துட்டாங்க, சரிங்களா. அந்த தொடர்பாக இருந்தது எவ்வளோதுக்கு பாதிச்சிருக்குன்னா, அவங்க பொண்ணை வந்து அவன் கை வச்சிட்டான், சரிங்களா. தாயமும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் வந்து அவன் கெடுத்து மாசமாக்கிட்டான். ஆஸ்பத்திரிக்கு இங்கே வந்திருந்தாங்க மக்களே, காரைக்குடிக்கு இங்கே வந்திருந்தாங்க. அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு. அபார்ஷன் பண்ணணும்னு அவங்க சொல்லலை, வாமிட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கொண்டு போய் யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தோன்னே அந்த பொண்ணு மாசமாக இருக்குன்ட்டாங்க. மாசமாக இருந்தோன்னா இந்த அக்கா கேட்குறாங்க எப்படி ஆணுச்சுன்னு. ஒரு பையனோட ஓடி போயிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. கடைசியில் அந்த பொண்ணு ஃபோனை வாங்கி அவங்க அம்மா ஒரு ஆளோட வச்சுருந்தாங்க, பார்த்தீங்களா. அவங்க அம்மா கேட்குறாங்க, அவன் மாசமாக இருக்கான்னு சொல்லவும் உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த பிள்ளை அடித்து பேசுது என்ன அப்படின்னு. கடைசியில் இந்த பிள்ளை வயிற்றில் வந்துருச்சு அப்படிங்குது. அப்போ இந்த பொண்ணு சொன்ன உடனே அவன் அழிச்சிரு அப்படின்னு ஒரே சண்டை வாக்குவாதம். 3 மாதம் ஆகி போயிடுச்சு. கொண்டு போய் எங்கேயோ ஒரு ஊரில் கொண்டு போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க 20,000 கொடுத்து. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க என்ன அப்படின்னு. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? பொம்பளை பிள்ளைய பெற்ற தாய்மார்களும் சரி, தகப்பனும் சரி, நான் உங்களை நன்றியோடு கேட்டுக்கிறது என்னன்னா, பெண்ணுகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. ஃபோனு ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனை செக் பண்ணுங்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு தாயாக நான் இருந்து தான் நான் சொல்கிறேன். இதை கண்ணால் நான் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு வந்து 14-13 வயசு தான் ஆணுச்சு, சரிங்களா. அந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு அம்மாவை வந்து வச்சிருக்கிறவனே அந்த பொண்ணை வந்து அந்த நிலைமைக்கு அவன் ஆளாக்கிட்டான்னா, அப்போ அவங்க அம்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது. அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா போய் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு ரத்தத்தை செஞ்சு சம்பாரிச்சு பணத்தை அனுப்புனா, ஆத்தாவும் ஊர் மேயிறது, பிள்ளையவும் கெடுக்கிறது. இது எந்த வயத்தில் நியாயம்? உலகத்தில் நிறையா இடத்துல இப்படி நடக்குது மக்களே. நீங்கள் என்னை கோச்சிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது உண்மை, முழுக்க உண்மை. நிறையா இடத்துல நடக்குது. அதனால் ஆம்பளை பசங்க தான் பாவம். ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? ஆம்பளை பசங்க வெளிநாட்டில் போய் அம்மா பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணுன்ட்டு நம்பி விட்டுட்டு போகிறாங்க ஆம்பளை பசங்க, சரிங்களா. அந்த ஆம்பளை பசங்க அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன் அந்த வேலையெல்லாம். வெளிநாட்டிலையும் நான் வேலை பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்தேன். ரோட்டில் போய் சாக்கடை அழுவாங்க, பில்லு வெட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆம்பளை பிள்ளைங்க இங்கே பணம் அனுப்புனா, உங்களுக்கு அதை வாங்கி வச்சுக்கிட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க தெரியாமல் இப்படியெல்லாம் வந்து தப்பான ஒரு வெளியில் போய் அந்த பிள்ளைகளையும் கெடுத்து குட்டிச்சவராக ஆக்கியிருக்கீங்க, கரெக்டாக. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு மேலே நாங்களாம் வளர்ந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் உங்களோட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். கோவப்படுறதுக்கு வேலையே இல்லை. நான் தப்பாலாம் நான் எதுவும் சொல்ல கிடையாது. ஆனால் உலகத்தில் நடக்கிறத மட்டும்தான் தெரியும். அது உங்களுக்கே தெரியும், தாய்மார்களுக்கே தெரியும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு, சரிங்களா. என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு நான் அதை பேசிக்கிறேன், நான் விரும்பப்படுறேன். யார் வீட்லேயும் பொண்ணுங்க இருந்தால் கொஞ்சம் கண்டித்து வளங்க. மான மரியாதையோடு இருந்து ஒரு லிமிட் வரையில் கட்டி கொடுத்துருங்க, போதும். நம்மளோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுனா அதுதான். எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா பண்ணணும், செய்யணும். இப்போ உலகம் எவ்வளோ பேசுது தெரியுமா? இதை படிக்க போகுதுங்களா, ஊர் சுற்ற போகுதுங்களா, மேய போகுதுலான்னு சொல்லிலாம் இப்போ நிறையா நடக்குது, உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஒரு தாயாக இருந்து சொல்கிறேன்,
பாவம் ஆம்பளை பசங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க மக்களே. அதனால் நீங்களும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளை கட்டுப்பாடாக வளங்க. நீங்களுமே நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நீங்களுமே கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து நம்ம புருஷன் கஷ்டப்படுறாருன்னு நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. அதை தான் நான் சொல்ல முடியும் மக்களே. நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம்.